இஸ்ரேலுடன் கைகோர்த்து ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தியுள்ளதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ள அதிபர் டிரம்ப், ஈரான் அமைதிப்பாதைக்கு திரும்பாவிட்டால் அழிவு ஏற்படும் என எச்சரித்துள்ளார். ஈரானின் அணு ஆயுத தளங்கள், ராணுவ நிலைகள், எண்ணெய் கிடங்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதற்கு ஈரான் தரப்பிலும் கடுமையான பதிலடி தாக்குதல் தொடர்கிறது. தாக்குதலில் இரு தரப்பிலும் கடுமையான பாதிப்பு, உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. தொடர் தாக்குதலால் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஈரானின் ஃபார்டவ், நடான்ஸ் மற்றும் இஸ்ஃபகான் ஆகிய 3 அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல்கள் தொடர்பாக வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடையே விளக்கம் அளித்த அதிபர் டிரம்ப், அமெரிக்க தாக்குதலில் 3 அணுசக்தி தளங்களும் தகர்க்கப்பட்டதாகவும், ஃபார்டவ் தளம் மீது முழுமையான தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். ஈரான் மீதான தாக்குதல் வெற்றி என்றும், ஈரான் மீதான தாக்குதல் தொடரும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். அமைதிக்கு திரும்பாவிட்டால் எஞ்சியுள்ள இலக்குகளை அழிப்போம் என மிரட்டல் விடுத்துள்ள டிரம்ப், ஈரான் அமைதி பாதைக்கு திரும்பாவிட்டால் பெரும் அழிவு ஏற்படும் என எச்சரித்துள்ளார். தற்போது ஈரான் வான்வெளி தளத்தில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேறிவிட்டதாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு, டிரம்பின் நடவடிக்கை வரலாற்றை மாற்றும் என தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.